அதாவது பாடலில் இருந்து தள்ளி விட்டு கீழே பாதாளத்துல போய் மறந்து விட்டாரம்மா, மறந்து விட்டார். அரிகமா நாராயணா, அரிகமா நாராயணா வந்துவிட்டேனப்பா. அப்பா, ஏண்டா என்னை கொலைகாரனாக்குக? இந்த உலக மக்கள் எல்லாம் என்னை பார்த்து தூற்றும்படி ஏன் செய்கிறான்? அப்பா, ஒரே ஒரு முறை ஒரு பெத்த தாய்க்கும் தந்தைக்குமாக இந்த உலகத்தை யாராலும் என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா இந்த பெற்ற தந்தைக்காக ஒரே ஒரு முறை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்க முதலில் மாதா, இரண்டாவது பிதா, மூன்றாவது குரு, நான்காவது தெய்வம். அப்படி இருக்கு. மாதாவும் பிதாவும் தானே உனக்கு தெய்வம். எங்கே இணையாய நமகன்னு ஒரே ஒரு முறை சொல்லு. ஓம் அரிநமோ நாராயண. யவனன் நம் கண்ணை விட்டு வெகு தூரம் போய் இவனை கொல்ல சொன்னா எப்படியோ சூடு செஞ்சு தப்பிச்சு வர்றான். அதனால இது ஆழகால விஷம், ஆமா கொடிய விஷம் கொண்ட நாகத்தை அதன் வாயில இருந்து எடுக்கப்பட்ட படியில இருந்து எடுக்கப்பட்ட ஆளை கொள்ளும் ஆழகால விஷம். சரி, இந்த விஷத்தை நீயே உன் கையால கொடு. ஆமாடி பிள்ளைய ஒரு தாயாகப்பட்டவள் 10 மாதம் முட்டு ஒரு நாள் 3000 தசவினார் அங்கத்திலே தோல் நொடுக்க தொழில் நொடுக்க பெற்றவள். என் மகளை நான் மடிக்க மாட்டேன், விட்டுடுங்க சாமி. எத்தனை சொன்ன போதும் ஏற்காது என் மனது. பெண் வார்த்தை கேட்டு என் எண்ணத்தை ஒருபொழுதும் மாற்றக்கூடியவன் நான் அல்ல. நான் முன்வைத்த காலை ஒருபொழுதும் பின் வைக்கும் பழக்கம் என்னுடைய பரம்பரையிலே கிடையாது. இந்த அகில உலகம் அனைத்துமே இணையாய நமக என்று என்னுடைய பெயரை சொல்லும் பொழுது எனக்கு பிறந்த பிள்ளை இவன் நாராயண நமக என்று சொல்லுகிறானே, இதை ஒற்றுக்கொண்டு நான் வாழ்ந்தால் நான் அரசோட வேந்தரா? இந்த உலகம் என்னை பார்த்து மதிக்குமா? மரியாதையாக அவனுக்கு விஷம் கொடுக்க முடியாது. என்னுடைய வார்த்தை மீறுகிறாயா? மகனுக்கு விஷம் கொடுத்துதான் ஆக வேண்டுமா? என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை இருக்கக்கூடாது. ஏமா அழுவரா? நம்ம காத்து காவல் தெய்வம் அறி இருக்கிறார், நீ அழுக வேண்டாம் அம்மா. பெத்த தாயாகப்பட்டவள் தன் மகனுக்கு கொடுத்து கொள்வதா? அப்படி நாங்கள் அந்த காலத்துல தந்தையும் தாயும் மறந்து விட்டா இந்த மூத்த மகன் இருந்த எனக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுமா?
காலத்திலே தாய் தந்தையாகப்பட்டவர்கள் இருவரும் ஆண்டு மடித்து விட்டா கொடி எடுப்பேன், கொல்லிக்கோட உடைப்பேன், மீச சேர்ப்பேன், மின்கொடம் எடுப்பேன். இப்படி காரக்கார போக மட்டும் எங்களை கை போனமா தூக்கி போவேன். தலசமாக எங்களுக்கு நெருங்கி இருந்தா எங்களுக்கு தலசு கொல்லி வைப்பேன். மூத்த மகன் இருந்த போத கொல்லி வைப்பேன். இன்னைக்கு ஒரே மரமாக பிறந்து உன்னை நான் கொல்லு பண்ணி எனக்கு விதிவாசமா மகனே. அழகு வேண்டாம், அரிய இருக்கும் வரை நமக்கு ஆபத்து வராது. அந்த அரியார் நம்மை காப்பாற்றுவார். தந்தையார் சொல்வது போல நஞ்சு என்கிற விஷத்தை எனக்கு ஊட்டுமா. கொல்லக்கூடிய ஆழகால விஷம், கொடிய நாகம் இருக்கக்கூடிய விஷம் குடித்தானா? மகன் குடித்தான். மகன் மடியவில்லை மன்னா, மடியவில்லை. விஷத்தை கொடுத்தியா இல்லையா? நான் விஷத்தை கொடுத்தேன்.